இந்த அஞ்சலிக்கு இப்போ எது நடந்தாலுமே அது ஆச்சரியக்குறி அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதாவது அடடே! ஆச்சரியக்குறி அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எப்படி எப்படியோ வாழ்ந்துகிட்டு இருந்தா. இவளுக்கு உண்மையான உறவுகள் யாரு? உண்மையிலேயே பாசம்னா என்ன? ஏது? அப்படின்ற எதுவுமே தெரியாம, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அவ நம்பிக்கிட்டு இருந்த எல்லாருமே அவள ஏமாத்தும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்பிக்கை துரோகம் எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தெரிஞ்சுக்க போறா. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா, அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி நடந்து யாருமே பார்த்திருக்கவே மாட்டாங்க. நம்ம இலக்கியா அவ்ளோ சொல்றாங்க. ஆனா, அப்பவும் இந்த அஞ்சலி இருந்துட்டு, "இங்க பாரு இலக்கியா, என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வாரத்துக்குள்ள நீ அந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கெஞ்சறதெல்லாம் கிடையாது. ஆர்டர் போடுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா. அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கிய கிட்ட கெஞ்சறதுக்காக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, "கார விட்டு நான் குதிச்சுருவேன்" அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கடைசியா கேட்கும்போது தான் தெரிய வருது, நம்ம இலக்கியா எதுக்காக இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதே சமயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கான நோக்கம் இதுதான் கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ வந்து சரியா ஒரு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுடுறாங்க. சரி இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சல் இருந்துட்டு வீட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே அவ வந்து ஒரு ஃப்ரீ பேர்ட் ஆயிட்டா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவள அடைச்சு வச்சும் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கேடு கெடவல அடைச்சு வச்சா என்ன? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கூண்ட விட்டு தொறந்து விட்டா என்ன? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா வந்து விட்டுறாங்க. கடைசியா இந்த பறந்த பச்சைக்கிளி எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா வந்து எஸ்எஸ்கேவ பார்க்கறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடுது. இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். ஏன்னா, இத்தன நாளா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மேல பாசமா இருந்துட்டு இருந்தாங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிய கல்யாணம் பண்ற அந்த ஒரு சமயத்துல, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி மேல பயங்கர கோவத்துலயும், அஞ்சலி நல்லவளே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துலருந்து தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணது எல்லாமே ஓகே தான். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறமும் அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமாவே யாருக்குமே பிடிக்கல. இவ எப்போ கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாரி சொன்னாலோ, அப்பத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம அஞ்சலிய ஏத்துக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அஞ்சலி மேல அந்த அளவுக்கு கோவம், வெறுப்பு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எண்ணமும் யாருக்குமே அதாவது இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது கிடையாது. ஆனா, அவ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதையே வந்து ஏமாத்து வேலையா செஞ்சுட்டு இருந்திருக்காளோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமா வெறுத்து அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குனது. ஆனா, அஞ்சலியோட பாசம் எல்லாமே எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த அப்பாவ கூட விட்டுட்டு, எஸ்எஸ்கே அப்பா, அதுக்கப்புறம் தாக்ஷாயணி அம்மா, இப்படி அவங்க தான் பெத்தவங்க மாரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தா. கடைசியில அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு, "அஞ்சலி, நீ அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்ப. ஆனா வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமா அவ்வளோதான் நீயி. ஒரு செல்லா காசு மாரி தான் நீயி. அதாவது நோட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கவர்மெண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாரி வந்து அப்ரூவல் ஆனதும், அந்த நோட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமே மாறாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றதும், கவர்மெண்ட்டோட கையில இருக்கு பாத்தியா? அந்த மாரி தான் உன்னோட கணக்கு. இப்போ நீ வந்து செல்லா காசு ஆயிட்ட. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையில்ல. வேணா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீ இந்த மாரி கோடி கணக்குலலாம் கேட்காத. ரூ. 500 குடுக்குறேன் ஆட்டோ செலவுக்கு. ஏதோ குடும்ப செலவ பார்த்துட்டு வீடு போய் சேரு. இந்த ரூ. 500 வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மாசம் முழுக்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நீ பிசினஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம எஸ்எஸ்கே செஞ்சது கரெக்ட் தானா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.